சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். அது தொடர்பான செய்திகளை நாம் தற்போது பார்க்கிறோம். விரிவான பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்றவர்களுக்கு இந்த பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுகிறது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் விரிவான பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழாக திறன் மேம்பாட்டு பயிற்சி முடித்து பன்னாட்டு மற்றும் இந்திய முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்ற 146 பழங்குடியின இளைஞர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். அதன் நேரலை காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். ஊடகத்துறை நண்பர்களையும் திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்று அதன் மூலம் பணி நியமன ஆணை பெற வரை புரிந்த இளைஞர்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பட்டப்படிப்பு, பொறியியல், தொழில்நுட்ப கல்வி, ITI படித்து வேலை தேடும் பழங்குடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெறுவதற்கு NTTF என்ற பயிற்சி நிறுவனத்தின் மூலம் 3 மாதம் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட்டு பன்னாட்டு நிறுவனமான ZF ராணி ஆட்டோமேட்டிவ் இந்தியா லிமிடெட், சாந்தி கியர்ஸ், HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா, கன் கேபிட்டல் மோட்டர்ஸ் லிமிடெட் போன்ற நிறுவனங்களின் அவர்களின் கல்வித்திறனுக்கு ஏற்ப வேலைவாய்ப்பு பெற்று தரப்பட்டுள்ளது என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட்டு அதன் மூலம் பழங்குடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் பழங்குடி நலத்துறையின் முன்னெடுப்பு குறித்து ஒரு சிறிய காணொளி இப்பொழுது காணலாம். ஒரு சமூகத்தின் முன்னேற்றம் கற்ற கல்வியினாலும் அதன் மூலம் பெற்ற வாய்ப்புகளாலும் பன்மடங்கு உயரும் என்பது நியதி. பழங்குடியினருக்கான கல்வி உட்கட்டமைப்பு, வாழ்வாதாரம், சுகாதாரம் மட்டுமின்றி இளைஞர்களுக்கான திறனை மேம்படுத்துவதற்கும் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. பல இடர்பாடுகளை கடந்து பள்ளி மற்றும் கல்லூரி படிப்பை முடித்த இளைஞர்கள் தங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு திறனை வளர்த்துக் கொள்ளாமல் அவரவர் கிராமங்களில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றனர். இவர்களின் இந்த நிலையினை மாற்றி திறன் மேம்பாட்டு பயிற்சி மூலம் வளமான வாழ்க்கை அமைத்திட சேலம், திருச்சி, திருவண்ணாமலை, சென்னை ஆகிய இடங்களில் திறனை வளர்த்துக் கொள்வதற்கான விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டன. தரவுகளின் அடிப்படையில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி நிறுவனமான நெட்டோர் தொழில்நுட்ப பயிற்சி அறக்கட்டளை மூலம் CNC மற்றும் பார்ப்பதற்கு முன்னதாக முதலமைச்சர் அவர்கள் பணி நியமன ஆணைகளை வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். 146 பழங்குடியினவர்களுக்கு அந்த பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் வழங்கி வருகிறார். அந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் கௌதமி. நான் சேலம் மாவட்டம் சின்னக்கரட்டூர் வில்லேஜ்லேருந்து வந்திருக்கேன். நான் BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேங்க. என் கணவர் பார்த்திங்கன்னா இறந்து 4 வருஷம் ஆகுது. எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுதுங்க. 10 வருஷமாக நான் என் கணவரோட இதில் தான் இருந்தேன். இப்போ இந்த 4 வருஷத்தில் நான் ரொம்பவுமே உடஞ்சி உட்காந்துருந்தேன். என் குழந்தைய நான் எப்படி வளர்த்துவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்ற எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. என் குழந்தைய நான் உண்டு உறைவிட பள்ளியில் தான் படிக்க வச்சிட்ருக்கிறேன், சேலம் அபிநவமில். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு என் வாழ்க்கையே இருண்டு போன நிலையில் இருந்தபோது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது ஒரு வேலை வாய்ப்பு முகாம் சேலத்தில் இது பண்ணியிருந்தாங்க. அந்த முகாமுக்கு போனேன். இந்த மாதிரி பெங்களூர் கூப்பிட்டு போகிறோம், 3 மாதம் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்குது, வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் நான் அங்கே போனேன். அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் எங்களுக்கு தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே எங்களுக்கு சௌகரியமாக பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல கோர்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. 2 CRMன்னு சொல்லி கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதில் நான் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கோர்ஸை எடுத்தேன். இன்னும் சொல்லப்போனால் அதில் கம்யூனிகேஷன் எப்படி எனக்கு இங்கிலீஷே பேச வராது. ஸ்டில் ஐ வில் டூ மை பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நான் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி நான் நல்லாவே இங்கிலீஷ் பேச இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு HDB ஃபினான்ஸ் தொடர்ந்து இந்த நிகழ்வு தொடர்பான விவரங்களை விவரிப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரி கார்த்திக், இந்த பணி நியமன ஆணை வழங்குவது தொடர்பான விரிவான விவரங்கள். ரொம்ப சந்தோஷமா பெருமிதமா சொல்லி. வணக்கம். பழங்குடியின இளைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் வேலை வாய்ப்புக்கான பல்வேறு முகாம்கள் நடத்தப்பட்டு அதன் மூலியமாக அவர்களுக்கு தொடர்ச்சியாக பணி ஆணை தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள்
பன்னாட்டு இந்திய முன்னணி நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு என்ற அடிப்படையில் பழங்குடியின இளைஞர்களுக்கு 146 பேருக்கு தற்போது பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார்கள். நேர்முக தேர்வு மூலமாக இந்த பணியில் ஈடுபட்டவர்களுக்கு கிட்டத்தட்ட 146 பழங்குடியின இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.